இந்த பதிவு வெல்டர்களுக்கானது இல்லை, வெல்டிங் தொழிலில் ஆரம்ப நிலைமையில் உள்ள நண்பர்களுக்கான பதிவுங்க. பொதுவாக என்னோட வீடியோ பார்த்துட்டு நிறைய நண்பர்கள் என்ன கேட்குறீங்கன்னா, இந்த மாதிரி பைக்கில் கட்டான போல்ட்டெல்லாம் வெல்டிங் பண்ணி எடுக்கும்போது நாங்கள் ட்ரை பண்ணால் பாடியும் அந்த போல்ட்டும் ஒட்டிக்குது, ரொம்ப பெரிய பிரச்சனையாகிடுது நண்பா, இதை எப்படி எடுக்கணும் சிம்பிளாக சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதுக்கு முன்னாடி சேஃப்டி ப்ரிகாஷன்ஸை பார்த்தலாம். இந்த மாதிரி நீங்கள் வெல்டிங் பண்ணும்போது வெல்டிங் மிஷின்லேருந்து வரக்கூடிய எர்த்தை எந்த இடத்துல வெல்டிங் பண்ணுறீங்களோ அதுக்கு பக்கத்திலே போட்டுக்கோங்க. இப்போ நான் போட்டிருக்கேன்ல அது மாதிரி. ரெண்டாவது ஸ்பார்க் ப்ளக்கை கழட்டி விட்டுருங்க, ஷார்ட் சர்க்யூட்டை தவிர்க்கலாம். மூணாவது பெட்ரோல் டேப் ஆஃப் பண்ணிவிடுங்க. பெட்ரோல் எங்கேயாச்சும் லீக் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிட்டு கொஞ்சோண்டு மண் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி பண்ணும்போது ஃபயர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்புறமா வெல்டிங் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, வெல்டிங் ராடை வந்து ஒரு 50%, அதாவது ஒரு அரை வெல்டிங் ராடு இல்லைனா ஒரு கால்வாசி வெல்டிங் ராடு வச்சுக்கிட்டு பொறுமையாக கையை கொண்டு போங்க. எந்த இடத்துலையும் பாடியில் படாத அளவுக்கு பண்ணுங்கள். மூணாவது பவர் அதிகமாக வைக்காதீங்க, பவரை வந்து கம்மியாக வைங்க. கிட்டத்தட்ட ஒரு 3.15 mm, அதாவது 10 kg வெல்டிங் ராடுக்கு ஒரு 100, 120 இந்த ரேஞ்சில் வச்சு அடிங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி எடுக்கலாம். நிறைய டிப்ஸ் உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கன்னா யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கலாம்.